ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி மெட்ராஸ் குக்கிங் ஷோ. இன்றைக்கி வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறோம். கொஞ்சம் இப்போ லாக்டவுன்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. வீட்லேயும் கொஞ்சம் ப்ரொவிஷன்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு வெளியில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இங்கே நியர்பை பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரன் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். ஓகே, நான் அங்கே போயிட்டு ரீச் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நாங்கள் வந்து இங்கே பள்ளிக்கரணையில் இருக்க ஜெயச்சந்திரனுக்கு வந்திருக்கோம். ரீச் பண்ணியாச்சு. வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ஜெயச்சந்திரன் கார் பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டென்ட் மாதிரி போட்டுட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னு போய் பார்க்கலாம். கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் தெரியுது பாருங்கள், அது பக்கத்தில் இருக்க கார் பார்க்கிங்கில் போட்டிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டென்ட் மாதிரி போட்டுட்டு எல்லா ப்ராடக்ட்ஸுமே உள்ளே அழகாக இந்த மாதிரி ஷெல்ஃப் மாதிரி வச்சு ஃபுல்லாக எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு, ஷாம்பூஸ், அப்புறம் வந்து சோப்பு எல்லாமே, அது பாத்ரூம் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே வீட்டுக்கு ஒரு மளிகை சாமான் வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல இந்த கார் பார்க்கிங்லேயே எல்லாமே கிடைக்குது. இப்போல்லாம் கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் போகணும் அப்படின்னா பயமாக இருக்குது. இந்த கொரோனா ஸ்ப்ரெட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நல்லா வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ண முடியுது. ரொம்ப இந்த ரூம் உள்ள போட்டு அடைக்காமல் கொஞ்சம் வெளியில் இந்த மாதிரி வச்சுருக்கவே நம்மளால் வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக ஒரு ஃப்ரீயாக வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுது. எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பேஸ்கெட்டில் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. கடவுள்லேயும் வச்சுருக்காங்க. கடவுளில் வந்துட்டு கிளாத்து, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸு. நான் கடவுளில் போல் ஐ திங்க் அது ஓப்பனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து ஆக்சசரிஸ்லேருந்து அப்புறம் மளிகை சாமான் கூட கடவுளில் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் ஜனங்களை வந்து கொஞ்சம் பிரித்து விட்டுருக்காங்க. இந்த சைடு கொஞ்சம் மளிகை சாமான், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த சைடு வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங்கில் வச்சுருக்காங்க. அங்கே கடவுள்லேயே வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஜனங்களை பிரிக்கவே கொஞ்சம் இந்த ஸ்ப்ரெட் ஆகுறதுலாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நம்மளுக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தைரியமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்லாவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம. இங்கே பில் கவுண்டர்லாம் கூட இங்கே கார் பார்க்கிங்லேயே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டீ தூள், அப்புறம் பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காஃபி பவுடர் அந்த மாதிரிலாம் இருக்குது. குலோப் ஜாமுன் பவுடர். பில் கவுண்டர் பாருங்கள், இங்கே வெளியிலே இங்கே வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங்லேயே ஈஸியாக இருக்குது எல்லாமே. இங்கே நம்ம உள்ளே போய் பில் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்ம இங்கேயே பில் பண்ணிக்கலாம். எல்லாமே அழகாக ஒரு செப்ரேட்டாக வச்சுருக்காங்க. எல்லாமே பாக்ஸில் நிறைய பாக்ஸ் வச்சுட்டு அதில் வந்து எல்லாமே செப்ரேட்டாக வச்சுருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. டக்குன்னு நம்ம என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது எல்லாமே. இங்கெல்லாம் ஃபுல்லாக பாத்ரூம் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஹார்பிக்லேருந்து ஷாம்பூ, சோப்பு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து இன்னொரு சைடு. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இங்கே மசாலா ஐட்டம்ஸ், அப்புறம் அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம கடவுளில் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம இங்கேயே எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்குதுன்னா அது இங்கே ஜெயச்சந்திரனில் மட்டும்தான். இந்த சைடு ஃபுல்லாக மசாலா ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. மசாலா, பிஸ்கெட், ஸ்நாக்ஸு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. நம்ம தனித்தனியாக ஒரு கடைக்கு வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு, மளிகை சாமான் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம இங்கே வந்தோன்னா எல்லாமே நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணுற எல்லாமே வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே கடையில். இங்கெல்லாம் வந்து ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஊதுவத்தி அந்த மாதிரி ஐட்டம். இங்கெல்லாம் ஃபுல்லாக மசாலா ஐட்டம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஸ்நாக்ஸ். இங்கெல்லாம் மிளகா, தனியா, அப்புறம் எண்ணெய் ஐட்டம். இது ஃபுல்லாக எண்ணெய் ஐட்டம் வச்சுருக்காங்க. அரிசி மூட்டைலாம் கூட வெளியிலே வச்சுருக்காங்க. நம்ம வந்தோன்னா அரிசி மூட்டை கூட வெளியிலே தான் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற கடைக்கு போகிறதுக்கு நம்ம ஒரே இடத்துல வந்து கொஞ்சம் ஓப்பன் பிளேஸில் இந்த டைமில், இந்த கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிற இந்த டைமில் இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஃபுல்லாக ஆயில் ஐட்டம் வச்சுருக்காங்க இங்கே. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறது.
இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆரஞ்சு, பனானா, சாத்துக்குடி, அப்புறம் எல்லாமே மாதுளம், ஆப்பிள்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நான் வந்து இப்போ என்னோட சேர்த்து எடுக்க முடியல. நான் ஃப்ரண்ட் கேமராவில் வச்சு எடுத்தேன்னா என்னால் எல்லா ப்ராடக்ட்ஸுமே கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நான் பேக் கேமராவில் எடுத்துகிட்ருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே அவரைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, தேங்காய், கருணக்கிழங்கு. நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கினேன், கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் வாங்கினேன், கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது, எல்லாமே நான் வாங்கிட்டேன். பாருங்கள், கேரட், பொட்டேட்டோ. இந்த இடத்துல ஃபுல்லாக பர்ஃப்யூம் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து இப்போ ஐஸ்கிரீம் பாக்ஸும் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக ஐஸ்கிரீமும் இருக்குது. அதுவும் இல்லாமல் பன்னீர், தயிர், பட்டர் எல்லாமே வந்து அந்த ஃப்ரிட்ஜு வெளியில் வச்சுருக்காங்க. இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். அது பக்கத்துலேயே வந்து எல்லாமே வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து காஃபி அந்த சீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. 3 ஃப்ளேவர் உள்ள காஃபி சீட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம எது வேணுமோ நம்ம சொன்னோன்னா அவங்க வந்து இதை அரைச்சி கொடுத்துருவாங்க. அப்புறம் இதுதான் ஜெயச்சந்திரனில் உங்களுக்கு நார்மலாக தெரியும், ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து எல்லா கடைகளை விட ஜெயச்சந்திரனில் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே இருக்கும். அதுக்குன்னு ரேட்டு கம்மியாக இருக்கிறதுக்காக குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். மற்ற கடையில் ஒரு 10 ருபீஸ்னால் இங்கே வந்து ஜெயச்சந்திரனில் வந்து மினிமம் ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 2 ருபீஸ் அந்த மாதிரியாவது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பர்ச்சேஸும் பண்ணியாச்சு, பில்லும் போட்டாச்சு, இப்போ கிளம்பியாச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கடவுளில் மட்டும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட் வந்து வெளியே இந்த மாதிரி அவுட் சைடில் ஓப்பன் பிளேஸில் வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தது. இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.